குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிடிபி பிரின்சிபலில் வந்து லாஸ்ட்டு 8th ஒன்னா ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பிரின்சிபல். ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பிரின்சிபல்னால் என்ன? மரபு மற்றும் சூழல் விதின்னு சொல்கிறாங்க. மரபு மற்றும் சூழல் விதி அப்படின்னா என்ன? அதோடைய மீனிங், டெஃபினேஷன், ஃபீச்சர்ஸ், எக்ஸாம்பிள், ஒன்லைன் ரிவிஷன் அண்ட் எம்சிக்யூ, ரிப்பீட்டட் எம்சிக்யூ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒன் மார்க் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அதனால் அந்த வீடியோவை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து எண்டிங் எம்சிக்யூ வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பிரின்சிபலோடைய மீனிங்னா என்ன? மரபு மற்றும் சூழல் விதியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிடிபி பிரின்சிபலில் ஏன் இந்த பிரின்சிபல் வந்திருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க? குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் நடத்தை மரபியல் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகிய இரண்டினாலும் பாதிக்கப்படுகின்றது என்பது தான் வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, குழந்தையினுடைய வளர்ச்சி, குழந்தை வந்து அட் பர்த்லேருந்து அவங்க வந்து வளர்ந்து எடுக்கிற வரைக்கும் அது அவங்களுடைய மரபு மற்றும் சுற்றுப்புறம் தான் அவங்கள வந்து நிர்ணயிக்குது. அது மூலயமா தான் அவங்க வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த டீப்பாக இந்த பிரின்சிபலை முழுசாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீனிங் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் நடத்தை மரபியல் மற்றும் சுற்றுப்புற சூழல் இந்த ரெண்டினால தான் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட் பிரின்சிபல். எதில் பாதிக்கப்படுகிறதுனா மரபாலையும் அவங்களுடைய சுற்றுப்புறத்தினாலதையும் பாதிக்கப்படுறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தினால மட்டும்தான் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி வந்து ஏற்படுது, மாறுதல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து மீனிங். குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் நடத்தை மரபியல் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகிய இரண்டினாலும் பாதிக்கப்படுகிறது என்பது தான் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் பிரின்சிபலோடைய மீனிங். இந்த மீனிங் புரிஞ்சிச்சுன்னா உங்களால் இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியும். இது 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஷின். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்களா? சேம் கான்செப்ட் தான். குழந்தையினுடைய வளர்ச்சி மரபும் ப்ளஸ் சுற்றுச்சூழல் ரெண்டாலும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அப்படி பாதிக்கப்படுறது என்ன நடக்கும்னா, மரபில் வந்து பெற்றோரிடமிருந்து வரும் பண்புகள், பெற்றோரிடமிருந்து கிடைக்கக்கூடிய பண்புகளும் சுற்றுச்சூழல் குழந்தை வளர்கின்ற சுற்றுப்புறம் இரண்டினாலும் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் வந்து அந்த குழந்தையை வந்து வளர்க்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்த வளர்ச்சியை உருவாக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணும்? குழந்தையுடைய வளர்ச்சியை உருவாக்கும். பெற்றோரிடமிருந்து வரும் பண்புகள் மற்றும் குழந்தை வளர்கின்ற சுற்றுப்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வளர்ச்சியை உருவாக்கும். இணைந்து ஒரு விளைவை உருவாக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் வந்து மரபு மற்றும் சுற்றுச்சூழல் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய டெஃபினேஷன். இதை வந்து என்ன சொல்லலாம்னா, ஹெரிடிட்டி ப்ளஸ் என்விரான்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தாதான் குழந்தையுடைய க்ரோத்தும் இருக்கும், டெவலப்மெண்ட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிறப்பு அம்சங்கள்னால் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அப்படின்னா மரபு மற்றும் சூழல் விதியுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து மரபு இயல் மற்றும் சுற்றுப்புறம் ரெண்டும் குழந்தையை வந்து வளர்ச்சியை பாதிக்கின்றன. நம்ம மீனிங்கில் பார்த்துட்டோம். மரபும் சுற்றுச்சூழலும் தான் வந்து அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை பாதுகாக்குன்னு சொல்லலாம், இல்லை பாதிக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மரபியல் குழந்தைக்கு அடிப்படை திறன்களை வழங்குகின்றது. ஒரு குழந்தை வந்து வளர்கிறதுக்கு அந்த கருவிலிருந்து அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுடைய ஜெனட்டிக்கில் இருந்து தான் அவங்களுக்கு வந்து எல்லா பண்புகளும் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது தான் வந்து அவங்களுடைய திறன்களை வந்து கொடுத்துருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் இருக்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட என்னென்ன மாதிரி நல்ல ஹேபிட்டோ கெட்ட ஹேபிட்டோ எதாக இருந்தாலும், ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்க ஜெனட்டிக்னால் இருக்க நோயாக இருந்தாலும் அது வந்து அவங்கக்கிட்ட இருந்து தான் அவங்க குழந்தைக்கு வந்து கிடைக்குது. அதுதான் திறன்களை வந்து வழங்குகின்றது. மரபியல் குழந்தைகளுக்கு அடிப்படை திறன்களை வழங்குகின்றது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுற்றுப்புறம் அந்த திறனை வளர்க்கின்றது. மரபு வந்து அந்த திறனை கொடுத்தாலும் அதை வளர்த்து எடுக்கிறது யாருன்னா சுற்றுப்புறம் தான் வந்து அந்த திறனை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து வளர்க்குறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நல்ல சூழல் குழந்தையினுடைய வளர்ச்சி வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு நல்ல ஸ்கூல், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் ஒரு குழந்தை வளர்கிறாங்கன்னா அவங்க நல்ல ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும், நல்ல ஒரு கேரக்டராக வளர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவே ஒரு குழந்தை வந்து வளர்கிற அந்த சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப மோசமாக, அவங்களுக்கு சரியான ஃபுட் இல்லாமல், சரியான காலேஜ் ஸ்கூல்னு படிக்காமல், அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் வந்து நல்ல ஒரு குட் ஹேபிட் இல்லாமல் இருக்கிறவங்க கூட அவங்க வாழ்ந்தாலும் வளர்ந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி வந்து அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கற்றல் மற்றும் நடத்தை சூழலால் உருவாகின்றது. அந்த ஒரு குழந்தை வந்து நல்ல ஒரு ஜெனட்டிக்கில் இருந்தாலும் அவங்க இருக்கிற இடமும் அவங்க படிக்கிற படிப்பும் தான் வந்து அவங்கள வந்து உருவாக்கி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து உடல் மற்றும் மன வளர்ச்சி இரண்டாலும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஒருத்தவங்களுடைய உடம்பும் அவங்களுடைய மனசும் ரெண்டும் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய சுற்றுச்சூழல் வந்து நல்ல ஒரு தீர்மானத்துக்கு வந்து கொண்டு வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. நல்ல சூழல் குழந்தையை வந்து நல்லா வளர்த்தெடுக்கும், மோசமான சூழல் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும். நல்ல கல்வியும் நல்ல நடத்தையும் வந்து அந்த சுற்றுச்சூழலை வந்து நல்ல முறைக்கு உருவாக்கி எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடலும் மனமும் வந்து ரெண்டும் வந்து சமமாக நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து சிறப்பு அம்சங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மரபுனா என்ன? பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு வரும் பண்புகள். பெற்றோர்கிட்ட இருந்து குழந்தைக்கு என்னென்ன மாதிரி பண்புகள்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? உயரம். அப்பா அம்மா வந்து நல்லா உயரமாக இருந்தாங்கன்னா குழந்தையும் உயரமாக இருப்பாங்க. அவங்களுடைய நிறமும் தாய் தந்தை நிறத்தை பொறுத்து தான் இருக்கும். கண்ணுடைய வடிவம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அவங்களோட அறிவுத்திறன் கூட அவங்ககிட்ட இருந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து ஜீன்ஸ் மூலம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பெற்றோர் இடமிருந்து வரும் பண்புகள். அதுதான் வந்து மரபு ஹெரிடிட்டி, அது ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து மரபு பற்றி பார்த்தோம். பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு வந்து ஜீன் மூலயமா அதோடைய பண்புகள் கடத்தப்படுதுன்னு. அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னா ஹைட்டு, கலரு, இன்டெலிஜென்ட், டேலண்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்தது அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, பெற்றோர் வந்து உயரமாக இருந்தாங்கன்னா குழந்தையும் உயரமாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். அது எதனாலனா மரபு வந்து குழந்தையினுடைய அடிப்படை திறன்லேருந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிட்டிவ் எஃபெக்டிவ், நெகட்டிவ் எஃபோர்ட், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முன்ன வந்து பாசிட்டிவான திங்கிங்கில் நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்ல அறிவுத்திறன் வந்து திறமையும் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இதே நெகட்டிவ்னு பார்க்கும்போது மரபு வழியாக ஏற்படுற நோய் நொடிகள்னு சொல்லுவோம்ல. எக்ஸாம்பிளுக்கு வந்து டயபெட்டிக் மிலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறது, பிபி, சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளாக சொல்லலாம். இந்த மாதிரிலாம் வந்து மரபு வழியால் கடத்தப்படுது. இதனால் பாதிப்புகள் என்னென்ன அவங்களுக்கு வந்து நல்லதாகவும் நடக்கும், தீமையாக நடக்கும். குழந்தை வந்து அப்பா மாதிரி அம்மா மாதிரி ஹைட்டாக வந்து வளரும் வாய்ப்பு இருக்குது. ஐக்யூ லெவல் வந்து அவங்கள மாதிரி இருக்கலாம். டேலண்ட் வந்து நிறைய வந்து இருக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவாகவும் அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுது, நெகட்டிவாகவும் ஏற்படுது. அதனால் வந்து எந்த மாதிரி பலன்கள் அவங்க அடைகிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இது வந்து மரபுனா ஹெரிடிட்டி, ஜெனட்டிக் மூலயமா ஏற்படுற மாற்றம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுற்றுச்சூழல், அதாவது சூழல், என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா குழந்தை வளர்கின்ற சுற்றுப்புறம் இதில் வந்து அடங்கும். குழந்தை எங்கே வளர்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்துக்கு கூட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சுற்றுச்சூழல் வந்து பார்த்தா பள்ளிக்கூடம், அதாவது ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுடைய சரௌண்டிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அவங்க அங்கே போகிறதுனால அவங்களுக்கு சில நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மூலயமா அவங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நண்பர்கள் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்து காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமூகத்துக்கு கூட அவங்க வந்து ஒன்றிணைகிறாங்க. அப்படி ஒன்றிணைகிறது மூலயமா வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறுபடும். அதான் வளர்கின்ற சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து, நல்ல ஒரு குடும்பத்தில் உடைய சுற்றுச்சூழலில் வளர்ந்து, நல்ல ஒரு ஸ்கூல் படித்து, நல்ல நண்பர்கள் சுற்றி இருந்து, நல்ல சமூகத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பாக வந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. சுற்றுச்சூழல் வந்து அவங்கள வளர்த்து எடுக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல ஸ்கூல் நல்ல லேர்னிங்கை கொடுக்கும். அதனால் என்ன கிடைக்கும்னா அந்த குழந்தை நடத்தையும் கற்கும் திறனும் வந்து நல்லபடியாக மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசிட்டிவாக என்ன நடந்திருக்கு, இதனால் நெகட்டிவாக என்ன நடக்கும், அதனால் என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக என்ன நடந்திருக்குன்னா, நல்ல பழக்கம், நல்ல லேர்னிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்.
நல்ல குடும்பம், நல்ல பள்ளி, நல்ல சமூகம், நல்ல நண்பர்கள் மூலயமா அவங்க பழகும்போது அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துகிட்ருக்கும். இதுவே வந்து நெகட்டிவ் அப்படி சொல்லிட்டு பார்த்தா வந்து அவங்களுடைய நெகட்டிவ் எஃபர்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா கெட்ட நட்பு, அவங்களுக்கு வந்து பயம், பதற்றம் அந்த மாதிரி இருக்கலாம். தாய் தந்தை வந்து ஒன்றா இல்லாமல் இருக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம். அதனால் ஒரு குழந்தைக்கு வந்து தாயுடைய அன்பு மட்டும் கிடைக்கலாம், தந்தையுடைய அன்பு அரவணைப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்க குழந்தைகள் வந்து ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே அவங்களுடைய லைஃப்பை வந்து மூவ் பண்ணுவாங்க. அது வந்து நெகட்டிவாக வந்து மாறுறதுக்கான காரணம் அவங்களுடைய என்விரான்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இன்ஃபேக்ட் என்னென்னா பிஹேவியர் அண்டு லேர்னிங் வந்து மாறும். நல்ல சூழ்நிலை நல்லா இருந்தாங்கன்னா அந்த பேபி வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்க. அவங்களுடைய சுற்றுச்சூழல் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பறிவு இருந்தாலும் அந்த குழந்தைய வந்து இப்போ 10th 12th படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கைட் பண்ண முடியாமையும் இல்லை அவங்க வந்து யாரும் இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து அவங்களுடைய எஜுகேஷனையோ இல்லை அவங்களுடைய கரியரையும் வந்து அவங்க டெவலப் பண்ண முடியாமல் போயிடும். அதுதான் வந்து சேஞ்சஸ் நிறைய நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சுற்றுச்சூழல் தான் வந்து நல்ல ஒரு சுற்றுச்சூழலும் நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறது தான் வந்து குடும்பம், பள்ளி, நண்பர்கள் மூலமாக தான் இந்த என்விரான்மெண்ட் தான் வந்து அந்த குழந்தையை வந்து வளர்த்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு குழந்தை வந்து நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஜெனட்டிக் மூலிமா அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஸ்கூல் சப்போர்ட்டும் நல்ல ப்ராப்பர் கைடன்ஸும் இல்லைன்னா அந்த டேலண்ட் வந்து வெளிவராமே போயிடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. குழந்தை வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு மரபு வழி இருந்தாலும் அவங்களுக்கான சுற்றுச்சூழல் வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் அமையலைன்னா அவங்களுடைய டேலண்ட் வெளிவராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குழந்தை வந்து நல்ல ஜெனட்டிக் மூலயமா பார்க்கும்போது நல்ல ஹைட் அவங்களுக்கு வளர்ந்துட்டாங்க, தாய் தந்தையுடைய ஹைட்டில் வளர்ந்துருக்காங்க. ஆனால் நல்ல உணவும் நல்ல எக்ஸசைஸும் இல்லைன்னா அந்த பேபி வந்து க்ரோத்தை வந்து பாதிக்கும். அப்போ வந்து நல்ல ஹெரிடிட்டி இருந்தாலும் சுற்றுச்சூழல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒன்லைன் ரிவிஷன் வந்து இந்த பிரின்சிபலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரபியல் வந்து திறனை கொடுக்கும். அப்படின்னா பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவங்களுக்குன்னு ஒரு திறனை வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து அந்த சுற்றுப்புறம் வந்து அந்த திறனை வந்து வளர்த்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து மரபு மற்றும் சூழல் விதியுடைய பிரின்சிபலில் முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து வளர்ச்சியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரபியலும் சுற்றுச்சூழலும் தான் இந்த குழந்தை வந்து உருவாக்கும். அது என்ன ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஹெரிடிட்டி ப்ளஸ் என்விரான்மெண்ட் ஈக்குவல் டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். சைல்டுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து MCQ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரிப்பீட்டட் 1 மார்க்கு எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. குழந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணிகள் என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா மரபு மற்றும் சூழல் எதுவும் இல்லை. இதில் ஆன்சர் என்னன்னா குழந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மரபும் பாதிக்கும் சூழலும் பாதிக்கும். அதுதான் மரபு மற்றும் சுற்றுச்சூழல். ஆப்ஷன் சி மரபு மற்றும் சுற்றுச்சூழல். நெக்ஸ்ட்டு வந்து ஹெரிடிட்டி மரபியல் அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மரபியல் அப்படின்றது வந்து ஆப்ஷன் ஏ பள்ளி, பி நண்பர்கள், சி பெற்றோரிடமிருந்து வரும் பண்புகள், டி உணவு. மரபியல் அப்படின்னாவே என்னென்னா பெற்றோரிடமிருந்து வரும் பண்புகள். நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் என்றால் என்ன? ஏ ஜீன்ஸ், பி சுற்றுச்சூழல், சி ஹைட், டி இன்டெலிஜென்ட். என்விரான்மெண்ட் என்றால் சுற்றுப்புற சூழல். கண்டதில் ஹெரிடிட்டி எக்ஸாம்பிள் மரபியலுடைய எக்ஸாம்பிள் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்கூல், பி ஃப்ரெண்ட்ஸ், சி ஹைட், டி கிளாஸ் ரூம். ஆப்ஷன் சி ஹைட் வந்து மரபியலுடன் தொடர்புடையது. 5th ஒன்று கீழ்கண்டதில் என்விரான்மெண்ட் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ
eye color, B, height, genes, C, school and family, D, skin color. ஆப்ஷன் சி, ஸ்கூல் அண்டு ஃபேமிலி. சுற்றுப்புற சூழலுக்கான எக்ஸாம்பிள் ஸ்கூலும் ஃபேமிலியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் அதிகமாக பாதிக்கப்படுவது. கற்றல் வந்து அதிகம் பாதிக்கப்படுவது எதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்கள ஜெனட்டிக்கால் பாதிக்கப்படுதா, ஆப்ஷன் பி என்விரான்மெண்டால் பாதிக்கப்படுறாங்களா, சி ஹைட்டால் பாதிக்கிறாங்களா, டி கலரால் பாதிக்கிறாங்களான்னு கேட்டிருக்காங்க. லேர்னிங்னா கற்றல் வந்து எதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்விரான்மெண்டால் தான் பாதிப்பு ஏற்படும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7th ஒன், கீழ்கண்டதில் சரியானது. ஆப்ஷன் ஏ ஜீன்ஸ் மட்டும் முக்கியம், ஆப்ஷன் பி என்விரான்மெண்ட் மட்டும் முக்கியம், சி ரெண்டும் முக்கியம், டி எதுவும் இல்லை. கீழ்கண்டதில் சரியானது அவங்களுடைய ஜீன்ஸ் அதாவது மரபும் முக்கியமானது தான், என்விரான்மெண்ட்டும் முக்கியமானது தான். இது ரெண்டும் சேர்ந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த பிரின்சிபல் மரபு மற்றும் சூழல் விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கறது நல்ல சூழல் என்ன தரும். ஏ மோசமான வளர்ச்சி, பி நல்ல வளர்ச்சி, சி வளர்ச்சி எதுவும் இல்லை, டி ரேண்டம் growth. நல்ல சூழல் என்ன தரும், நல்ல வளர்ச்சியை தான் தரும். மோசமான சூழல் தான் மோசமான வளர்ச்சியை தரும். நெக்ஸ்ட் வந்து ஹெரிடிட்டி தொடர்புடையது, மரபியல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்கூல், பி ஜீன்ஸ், சி ஃப்ரெண்ட்ஸ், டி பிளே கிரவுண்ட். எது கூட தொடர்புடையது, ஜெனட்டிக் கூட தொடர்புடையது, ஜீன்ஸ் கூட தொடர்புடையது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 10th கொஸ்டின் ஆன்சர். குழந்தையின் பர்சனாலிட்டி உருவாக காரணம். குழந்தையுடைய பர்சனாலிட்டி எங்கேருந்து உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மரபு மட்டும், ஆப்ஷன் பி சூழல் மட்டும், ஆப்ஷன் சி மரபு மற்றும் சூழல், டி எதுவும் இல்லை. குழந்தையினுடைய பர்சனாலிட்டி, குழந்தையுடைய கேரக்டரை எங்கே டிசைட் பண்ணுது, எப்படி டிசைட் பண்ணுதுன்னா அவங்களுடைய ஜெனட்டிக்கும் அவங்களுடைய என்விரான்மெண்ட்டும் தான். அப்போ மரபு ப்ளஸ் சூழல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். குழந்தை வளர்ச்சியை தீர்மானிப்பது, குழந்தையுடைய வளர்ச்சி தீர்மானிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் சேம் ஆன்சர் தான். ஆனால் ஆப்ஷன் என்னான்ட்டு பார்த்துட்டு பார்க்கலாம். ஏ மரபு மட்டும், பி சூழல் மட்டும், சி மரபு மற்றும் சூழல், டி பள்ளி மட்டும். குழந்தையுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது மரபு மற்றும் சூழல். ஃபைனலாக நம்ம ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டுடைய பிரின்சிபலை வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கான வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.